நேபாளத்தில் 63 பயணிகளுடன் சென்ற பேருந்து மண் சரிவில் சிக்கி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதால் பரபரப்பு. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உட்பட 10 பேரின் உடல்கள் மீட்பு. சென்னை மஸ்கட் இடையே கூடுதலாக புதிய நேரடி விமான சேவைகள் தொடங்கியது. வாரத்தில் 2 முறை என்பதை தினசரி இயக்க விமான பயணிகள் கோரிக்கை. உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகிறார் சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன். மும்பை நீதிமன்ற நீதிபதி KR ஸ்ரீராம் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகிறார். மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் 66 லட்சத்திற்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு தீர்வு. தருமபுரி மாவட்டத்தில் 15 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நீட் தேர்வை வைத்து திமுக போலியாக அரசியல் செய்து மக்களை குழப்பி வருகிறது. தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் விமர்சனம். டாக்டர் படிச்சு டாக்டர் எழுதுறவங்க நீட்டை பத்தி பேசல, டாக்டர் வேணான்னு சொல்றவங்க தான் நீ நீட்டை பத்தி பேசி அது அரசியலாக்கி. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலும் மக்களை ஜாதி மதம் மொழி இந்த மாதிரி பல பிரச்சனைகளை குழப்பிட்டு. வன்முறையால் பாதிக்கப்பட்டுள்ள மணிப்பூருக்கு பிரதமர் மோடி செல்ல வேண்டும். வீடியோ வெளியிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் ராதிகா மெர்ச்சன்ட் திருமணம். மும்பையில் குவிந்த சர்வதேச தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் பங்கேற்பு. பொது மேடைகளில் தொடர்ந்து தடுமாறும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை புதின் என குறிப்பிட்டதால் பரபரப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.